வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருந்தேன். ஒரு சில நாளுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த Redmi Note 10 Pro Maxனுடைய ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க. Redmi Note 10 Pro நமக்கு இன்னும் வரல. ஸோ ப்ராப்ளி இந்த ஃபர்ஸ்ட் சேலில் தான் வாங்கி ரிவ்யூ போடலான்னு இருக்கேன். பட் இன்னைக்கு மீன் டைம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த Redmi Note 10 ரிவ்யூ. இந்த மொபைலினுடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 11,999 rupees. டாப் அண்ட் வேரியண்ட் கூட உங்களுக்கு 13,999 rupees. ஸோ இந்த பிரைஸுக்கு இந்த மொபைல் ஃபோனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா AMOLED ஸ்க்ரீன். சரி, AMOLED ஸ்க்ரீன்லாம் அப்புறம் இருக்கட்டும், மொபைல் ஃபோன் ஓவராலாக எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரைட், ஸோ Redmi Note 10. ஸோ நம்ம கிட்ட வந்து கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர், இது தவிர ஒரு பிளாக் கலர் இருக்கு. அப்புறம் புதுசாக ஒரு மைல்டு ஒரு மின்ட் கிரீன் மாதிரி ஒரு வித்தியாசமான கலர் வேற அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த மொபைலினுடைய அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அது பார்க்கறதுக்கான லிங்க் மேலே கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் விடுறேன். பட் இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு என்னுடைய கருத்தையை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஒரு ஸ்லிம்மான மொபைல் ஃபோன், காம்பாக்டாக இருக்குது, கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு. ஸ்க்ரீனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6.43 inch தான். மொபைலினுடைய டோட்டல் வெயிட்டு 178.8 grams தான். ஸோ கையில் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நானும் அந்த OnePlus 80 மொபைல் ஃபோன் நான் மாற்றி யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ரிலீவிங்காக இருந்துச்சு, இவ்வளோ சின்ன மொபைல் ஃபோன் திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. பட் மொபைல் இவ்வளோ தின்னா லைட் வெயிட்டாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பின்புறத்தில் இருக்கிற மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக். சுற்றி இருக்கிற ரிம்முமே பிளாஸ்டிக் தான். பட் பின்புறத்தில் இருக்கிற மெட்டீரியல் பிளாஸ்டிக்னால என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே போட்டால் ஈஸியாக தெரிச்சிடாது. பட் பார்க்குறதுக்கு ஒரு பிரீமியம் மொபைல் ஃபோன் மாதிரி இருக்காது உங்களுக்கு. இது வந்து பிரீமியம் மொபைல் ஃபோனும் கிடையாது. நீங்கள் கொடுக்குற காசுக்கு என்னவோ அந்த காசை விட பெட்டரான டிசைனாக இருக்குது. பட் இதை விட அதிக காசு போட்டிங்க அப்படின்னா Redmi Note 10 Proலாம் உங்களுக்கு கிளாஸ் பேக் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு பாலிகார்பனேட் ஃபினிஷிங். பட் கொடுத்துருக்க ஃபினிஷிங் நல்லா ஸ்டர்டியாக இருக்குது. மொபைல் ஃபோன் எந்த இடத்துலையும் ஒரு கேப்போ ஒரு க்ரீக்கிங் ஃபீலிங்கோ எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அவங்க IP52 ரேட்டிங் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன், பில்ட் குவாலிட்டி, ஃபினிஷிங், லுக் எல்லாமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த மொபைல் ஃபோன் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சைடில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன். என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் மட்டும் கிடையாது, ஃபேஸ் அன்லாக்குமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் இன்ஸ்டன்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலேயும் கீழேயும் ஒரு ஈக்குவல் பவர்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பீக்கர்னுடைய லவுட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா Redmi Note 10 Proவோட இதோடைய லவுட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அப்படின்னு பார்த்து நம்ம எதிர்பார்த்து நம்ம வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல்லாக வச்சு கேட்குறப்போ அந்த அளவுக்கு எஃபெக்ட் லவுட்னஸ் இதில் இல்லை. AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். பட் இருந்தாலும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் அவங்க AMOLED பேனல் கொடுத்துருக்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். பேனலினுடைய பிரைட்னஸ் நல்லா இருக்குது. காமா ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் 2.3 எனக்கு ஆவரேஜாக கிடச்சிது. ஸோ இதனால கலர் வைப்ரன்ஸ் ரீப்ரொடக்ஷன் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த பேனல் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். பிரைட்னஸும் பார்த்தீங்கன்னா 1100 நிட்ஸுக்கு மேலே நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு கேம் விளையாடுறதுக்கு, இல்லை படம் பார்க்குறதுக்கு, இல்லை ரெகுலராக நீங்கள் ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிஸ்பிளே பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, பின்புறத்தில் இருக்கிற இந்த குவாட் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பற்றி நம்ம பேசி ஆகணும். மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் சோனியினுடைய IMX582 சென்சர், அப்புறம் ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 மெகா பிக்சல் மைக்ரோ சென்சர் மற்றும் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் அப்படிங்கிற 2 அல்லக்கைகளும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பின்னாடி இருக்கிற இந்த 48 மெகா பிக்சல் கேமரா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. எக்ஸ்போஷர், சேச்சுரேஷன், டைனாமிக் ரேஞ்ச், கலர் ரீப்ரொடக்ஷன் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. லோ லைட் பெர்ஃபார்மன்ஸுமே இந்த பிரைஸ் ரேஞ்ச் வச்ச மொபைல் ஃபோன் வச்சு பார்க்குறப்போ இன்ஃபேக்ட் நல்லாவே இருக்கு. நைட் மோட் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோட்டோஸில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நாய்ஸ் கம்மியாகுது. ஆனால் நைட் மோடில் உங்களுக்கு கலர் ரீப்ரொடக்ஷன் தாறுமாறாக வேறு எங்கேயோ வேறு மாதிரி கலர்லாம் காமிக்குது. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது, ரொம்ப ஒன்றும் சூப்பர்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி மேக்ரோ சென்சரும் Redmi Note 10 Pro Max உடைய மேக்ரோ சென்சர் சூப்பராக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு நல்ல ஒரு மேக்ரோ ஃபோட்டோஸ் எடுக்கிறவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெப்த் சென்சர் வச்சு இருக்கக்கூடிய போட்டோஸ், ஏஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் நேச்சுரலாக இருக்கு. வீடியோஸ் உங்களுக்கு 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். ஆனால் 1080p வீடியோஸில் உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷனுடைய ஸ்மூத்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை, லைட்டாக அப்பப்போ ஜர்க்கியாக இருக்கு. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரால பார்த்தோம் அப்படின்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா நீங்க போட்டோஸ் நீங்க எடுக்கலாம். லோ லைட்லயும் செல்ஃபிஸ் நீங்க நல்லா வருது. பட் இருந்தாலும் கொஞ்சம் நாய்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதே நேரத்தில் லோ லைட்ல ஓவர் ப்ராசஸிங் பண்றதுனால கொஞ்சம் வெளுப்பாகவும் தெரியுது.
முக்கியமான விஷயம், இந்த மொபைலினுடைய ப்ராசஸர் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். Snapdragon 678 ப்ராசஸர். இந்த ப்ராசஸர்ல ரன் ஆயிட்டு இருக்கிற இந்த மொபைல் போனை உங்களுடைய அன்றாட வாழ்க்கை யூசேஜ்ல சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்றது, இல்லை ஒரு சில கேம்ஸ் விளையாடுறது, நீங்க ஒர்க் பண்றதுக்கு, இல்லாட்டி உங்களுக்கு ஸ்கூலிங்க்கு, காலேஜுக்கு எல்லா விதமான யூசேஜுக்கும் இந்த ப்ராசஸர் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஆனா நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் கேமரா இருந்தீங்க அப்படின்னா, இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு கேமிங் மொபைல் போன் வாங்கலாமே நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் போன் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கான காரணம் என்னுடைய கேமிங் ரிவ்யூல நான் சொல்லியிருப்பேன். ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேல நீங்க விளையாட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஹீட்டிங் அதிகமா ஆகல, ஒரு 6 டிகிரி 7 டிகிரி தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா த்ராட்டலிங் ஹெவியா பண்றாங்க. த்ராட்டலிங் அப்படிங்கிறது மொபைல் போனுடைய கேமிங் பெர்ஃபார்மன்ஸை குறைக்கிறாங்க, ஏன்னா ஹீட் அதிகமாக கூடாது அப்படிங்கிறதுனால. ஸோ இது வந்து ஒரு நார்மல் யூசேஜுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் எக்ஸ்ட்ரீம் கேமரா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேம் விளையாடுறதுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். ஸோ அது ஒரு தான் பிரச்சனை, மற்றபடிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு 6 GB ரேம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது, பட் அது உங்களுக்கு தேவை கிடையாது. நார்மல் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 4 GB ரேமே நீங்கள் வாங்கிக்கலாம். இன்டர்னல் ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா 128 GB வரை உங்களுக்கு கொடுக்குறாங்க. தேவையான எல்லா சென்சரும் இருக்கு. ஸோ ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் திருப்திகரமாகவே இருக்கு. பட் இதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா MIUI ஆப்டிமைசேஷன் ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற மித்த ஸ்கின்ட் யூஐல இதான் பெஸ்ட் ஆப்டிமைஸ் யூஐன்னு சொல்ல முடியாது. ஒரு கலர் ஓஎஸ் மாதிரியோ இல்ல ஒரு ஆக்சிஜன் ஓஎஸ் மாதிரியோ ஆப்டிமைசேஷன்லாம் கிடையாது. பட் இந்த ஹார்ட்வேருக்கு என்ன தேவையோ அதை அவங்க பண்ணிருக்காங்க. நிறைய அப்ளிகேஷன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாலும் ஒரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்றது, ஓபன் பண்றது எங்கேயுமே உங்களுக்கு லேக் தென்படாது. MIUI-னாலே லேக் எல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை, ஒரே மைண்ட்ல இருக்கிற ஒரு கேள்விக்குறி என்ன அப்படின்னா அதுல ஆட்ஸ் தெரியுமா அப்படின்னு தான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் மொபைல் போன் வாங்கின நாள்ல இருந்து நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த விதமான ஆட்ஸ் எனக்கு தென்படல. மொபைல் போன் செட்டப் பண்ணும் போதே ஆரம்பத்திலேயே அந்த பெர்சன்டேஜ் ஆடை வந்து நான் டிசேபிள் பண்ணதுனாலவோ என்னவோன்னு தெரியல. எனக்கு என் கண்ணுக்கு ஆட்ஸ் தென்படல. அதை விட MIUI 12.5ல அதுவுமே உங்களுக்கு சுத்தமா இருக்காது அப்படின்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆட்ஸ்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த MIUI-ல உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸும் கூட. சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரை இந்த ரன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான தேவை பேட்டரி. ஸோ இந்த மொபைல் போன்ல 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள 33 வாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு மொபைல் போன் நம்ம சார்ஜ் பண்றதுக்கு 90 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா மொபைல் போன் சாலிடா 2 நாளுக்கு மேல வருது. ஃபைனலா இந்த Redmi Note 10 வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு பதில் சொன்னதான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் கேமரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் போன் நீங்க தவிர்க்கலாம். போட்டோகிராஃபில லைட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு சில சின்ன சின்ன அப்ளிகேஷன் நான் யூஸ் பண்ணணும், ஒரு அன்றாட தேவைக்கு ஒரு நல்ல மொபைல் போன், ஒரு டிபெண்டபிளான மொபைல் போன் வேணும் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க Redmi Note 10 வாங்கலாம். இல்ல MIUI-ல நிறைய ஆட்ஸ் இருக்கும், எனக்கு பிரைவசிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இந்த 12.5 UI-க்கான அப்டேட் இதுல வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா இன்னொரு ரிவ்யூ நான் போடுறேன். அதை பார்த்து கூட மெதுவா நீங்க நிதானமா உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.